Class 12th, Chapter 7, Company Accounts. So, இந்த வீடியோவில் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது 1 to 6th. ஸோ 6th சாப்டர் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இது வரைக்கும் பார்த்த சாப்டர் எல்லாமே நமக்கு ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாகவே இருக்கும் அக்கௌண்ட்ஸில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 6th சாப்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்பெனி அக்கௌண்ட் வாங்க. அடுத்து 5th சாப்டரும் 6th சாப்டருக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அது அட்மிஷன், இது ரிட்டையர்மெண்ட், ரெண்டுமே பார்ட்னர்ஷிப் பற்றி தான். ஸோ 2 சாப்டர்ல எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ண தேவையில்லை. ஒரு சாப்டர் தெரிஞ்சாலே இன்னொன்று ஈஸியாக கற்றுது. 5th சாப்டர் உங்களுக்கு தெரிஞ்சாலே, அட்மிஷன் தெரிஞ்சாலே ரிட்டையர்மெண்ட் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ 5th 6th நீங்கள் கஷ்டம்னு நினைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி. அது ஒரு சாப்டர் தெரிஞ்சாலே இன்னொன்று போட்டுடலாம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம 11th பார்க்காத சாப்டர் இது, 12th நமக்கு நியூ சாப்டர். ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸ், கம்பெனினா என்ன அப்படின்றத நீங்கள் காமர்ஸ்லேயே படிச்சிருந்துருப்பீங்க. 11th காமர்ஸில் படிச்சிருந்துருப்பீங்க ஒரு கம்பெனினா என்ன அப்படின்ட்டு. இதில் நம்ம பார்க்க போகிறது ஷேர்ஸ் பற்றி தான். ஸோ இதில் எப்படி சம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஃபார்மேட்டே, அதாவது இந்த சாப்டரோட ஃபார்மேட்டே ஜேர்னல் என்ட்ரி போடுறது தான். ஜேர்னல் என்ட்ரிக்கு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோமோ அதே ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாமே நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஜஸ்ட் ஒரு என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு கம்பெனினா ஒரு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஷேர்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் ஜேர்னல் என்ட்ரியும் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆர் எவர் க்ரோயிங். மனுஷனோட தேவையும் விருப்பங்களும் என்ன ஆகிட்டோம், அது வளர்ந்துட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட தேவையும் எல்லையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி கொடுத்தாதான் அவங்களை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். அப்படி ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன தேவை, ஸோ இந்த காலகட்டத்தில் மாடர்ன் டெக்னாலஜி, மேனேஜர் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி கொடுக்க முடியும். ஆனால் அது மட்டுமே பத்தாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலுமே ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், தனியாக ஒரே ஒரு ஓனர் மட்டுமே வச்சுக்கிட்டு இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபர்மாலையும் நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அவங்களால. கேபிட்டல்ன்றது லிமிட்டட் தான், ஒரு 5 பார்ட்னரால ஒரு அளவுக்கு தான் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சோல் ப்ராப்பர்ட்டி, தனி ஓனராக இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியாது, நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்களால ஒரு லிமிட்டடை தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நமக்கு கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றத எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஆர்கனைசேஷனை ஒரு கம்பெனி ஃபார்முக்கு கொண்டு வராங்க. ஸோ கம்பெனி அப்படின்னா என்னன்னா, நம்மளால கேபிட்டல் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ கேபிட்டல்லையுமே நம்ம ஷேர்ஸாக டிவைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 1 crore இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்கோம். என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி ஸ்மால் ஸ்கேலில் ரன் பண்ணிட்டு இருக்கோம், அது இன்னும் பெரிய லெவலில் லார்ஜ் ஸ்கேலில் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்னும் நம்ம ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, 1 crore 20,000 ஷேர்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு ஷேரோட ரேட் நமக்கு 500. ஓகேவா, நான் அது எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 500 ஷேரையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இன்வைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நாங்கள் இந்த மாதிரி 500 ஷேர் இல்லை, 500 ஷேரோட ரேட்டு 20,000 ஷேரை சேல் பண்ண போகிறோம். ஜென்ரல் பப்ளிக் யார் வேணாலும் அதை ஷேரை வாங்கிக்கலாம். ஷேரை இப்போ அவங்க வாங்கிட்டாங்க, இப்போ ஒரு ஷேரோ 2 ஷேரோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ஷேரோட ரேட் நமக்கு 500. ஸோ அவங்க ஷேரை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த கம்பெனியில் ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா, அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஷேரை வாங்கினவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அவங்க தான் இன்வெஸ்டர். நமக்கு 500 கொடுத்து ஒரு ஷேரை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களும் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஆவாங்கன்னா ஷேர் ஹோல்டர் ஆர் மெம்பர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அந்த ஷேருக்கு, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஃபிட்டை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னா, அந்த ப்ராஃபிட்டை கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். ஓகேவா, ஸோ அவங்க ரிசீவ் பண்ணுற ப்ராஃபிட்டோட பேர் டிவிடெண்ட். சரியா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மெம்பர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா ஷேர்ஸ், அது மூலியமா நமக்கு ரைஸ் ஆன கேபிட்டல் என்ன சொல்லுவோம்னா ஷேர் கேபிட்டல். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஷேர் சேல் பண்ணி அது மூலியமா நமக்கு வந்த கேபிட்டல் ஷேர் கேபிட்டல். நம்ம ப்ராஃபிட், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் எப்படி கொடுப்போம்னா டிவிடெண்டா பிரிச்சு கொடுப்போம். It is not practical for all the members to
part in the management of the company. ஸோ ஒரு 500 ஷேர் இருக்கு, ஸோ 20,000 ஷேர் இருக்கு, அந்த 20,000 ஷேரையும் நான் சேல் பண்ணிருக்கேன்னா அந்த 20,000 பேருமே வந்து கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல பங்கெடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் சொல்லிட்டு இயர்லி ஒரு மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் அந்த மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து யாரெல்லாம் மேனேஜ் பண்ண போறா அப்படின்றத அவங்களே எலெக்ட் பண்ணிக்குவாங்க. The liability of the shareholder is limited to the face value of shares. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 500 கொடுத்து ஷேர் வாங்குறோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த கம்பெனி நமக்கு லாஸ்ல போகுது அப்படின்னா நம்மளோட லயபிலிட்டின்றது அந்த ஷேர் 500ஓட போயிடும் இல்லையா. ரொம்ப லாஸ்ல போகுதுன்னா ஒருவேளை நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசு நமக்கு வராம இருக்கலாம். ஒரு 500 கொடுத்து ஷேர் வாங்கியிருக்கோம்னா அந்த 500 நமக்கு திரும்ப வராம இருக்கலாம். அதை தவிர்த்து நமக்கு எக்ஸ்ட்ராவோ அது மூலியமா எந்த லாஸும் வராது இல்லையா. அந்த 500ஓட நமக்கு முடிஞ்சிடும். அதை தவிர்த்து இன்னும் அந்த கம்பெனில லாஸ் ஆயிடுச்சு, நம்ம 500 தவிர்த்து நம்ம மேற்கொண்டு எந்த கேஷும் நம்ம தரா மாதிரி வராது. ஸோ லயபிலிட்டி என்னன்னா லிமிட்டட், நம்ம ஃபேஸ் வேல்யூனா அந்த ஷேரோட வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தவிர்த்து நமக்கு அதிகபட்சமா எந்த லயபிலிட்டியும் வராது. இட் ஹாஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி, கம்பெனிக்கு செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கு. அடுத்து மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் த கம்பெனி பார்க்கலாம். Company is a voluntary association of person which has separate legal entity. So இது வாலண்டியரா நம்மளே போயிட்டு ஷேர் வந்து வாங்குறது தான், அவங்க எந்த கம்பெனியும் நமக்கு பண்றது கிடையாது. It has a perpetual succession and the liability of the member is limited. Liability of the members வந்து limited. So அதோட மீனிங் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு செப்பரேட்டா லீகல் என்டிட்டி இருக்கு. According to Lord Justice Lindley, a company is an association of many persons who contribute money or money's worth to their common stock and employ it in some trade or business, and who share the profit and loss arising therefrom. The common stock so contributed is denoted in money and is the capital of the company. The person who contributed in it or from it or to whom it belongs are members. The proportion of capital to which each member is entitled is share. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதே தான், நமக்கு வாலண்டரியரா வந்து ஜாயின் பண்றது தான் கம்பெனி. அதுல என்ன பண்ணுவாங்க, எந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஷேர் வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் ஷேர் ஹோல்டரா ஆயிடுவாங்க. அவங்களோட லயபிலிட்டியும் லிமிட்டட் தான். அடுத்து வந்து அந்த நம்ம கம்பெனில நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கு நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அது நம்ம திரும்ப வாங்கிக்கிறதுக்கு நம்ம லயபிளா இருக்கும். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ கம்பெனி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வாலண்டரி அசோசியேஷன். A company is a voluntary association of person. No law can compel person to form a company. ஸோ கம்பெனி அப்படின்றது வாலண்டரி அசோசியேஷன். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியோ ஏதோ ஸ்மால் ஸ்கேல்ல பண்றவங்களோ இந்த மாதிரி விளம்பரம் கொடுப்பாங்க, ஷேர் வந்து இந்த மாதிரி நாங்கள் விற்கிறோம், சேல் பண்றோம், இஷ்யூ பண்றோம் சொல்லிட்டு. மற்றபடி அது வாங்குறது அப்படின்றது நம்மளோட விருப்பம் தான், மெம்பர்ஸோட விருப்பம் தான். அதை யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது. ஸோ இது வாலண்டரி அசோசியேஷன். அடுத்து செப்பரேட் லீகல் என்டிட்டி. கம்பெனி இஸ் an artificial person. It has a separate legal entity which is separated and distinct from its members. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நம்ம ஒரு பிசினஸ் எடுத்தோம்னா நம்ம நார்மலா எப்படி அக்கௌண்ட்ஸ் போனா ஓனர்ன்றது தனி, பிசினஸ்ன்றது தனி. ஸோ அப்படிதான் நம்ம சம்ஸே போடுவோம். பர்சனல் யூஸ்க்காக டிராயிங்காக ஓனர் அவரோட பிசினஸ் இருந்தே எடுத்தாலும் என்ன பண்ணுவோம் நம்ம, அது தனி. ஓனர் எடுக்கிறது தனி, ஓனர் அப்படின்றது தனி. அவரோட பர்சனல் யூஸ்க்காக நம்ம கம்பெனில இருந்து கேஷ் எடுத்து எலக்ட்ரிசிட்டி பில்லோ ரெசிடென்சி ரெண்டோ பே பண்ணா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம தனியா தான் கன்சிடர் பண்ணுவோம். எங்கேயும் அதே மாதிரி தான், கம்பெனி தனி, மெம்பர்ஸ் அப்படின்றது தனி. ஓகேவா, கம்பெனின்றது ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியால ஃபார்ம் ஆனது, பட் மெம்பர்ஸ் அப்படின்றது அது தனி. காமன் சீல். A company must have a common seal which can be affixed on the document. இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்தா அதுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு சீல் இருக்கணும். ஸோ அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்லயுமே வந்து அந்த சீல் அடிச்சிருக்கணும். ஸோ சைனை விட எது நமக்கு மஸ்ட்ன்றோம், கம்பெனில சீல் தான் மஸ்ட். அடுத்து பெர்பெக்சுவல் சக்சஷன். A company continues forever. Its continuity is not affected by the changes in its members. It can be wound up only by law. இப்போ கம்பெனின்றது அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். எத்தனை மெம்பர்ஸ் சேஞ்ச் ஆனாலும் சரி, மெம்பர்ஸ் யாராவது இறந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த கம்பெனி வந்து மூடப்படாது. இந்த கம்பெனி எப்போ மூடனா ஒன்லி பை லால மட்டும்தான், சட்டத்தால மட்டும்தான் அது மூடும். அடுத்து லிமிட்டட் லயபிலிட்டி. The liability of the shareholder of the company is limited to the extent of face value of the share held by them. So நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இப்போ ஷேரோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவோ அவ்வளவுதான் அவங்களோட லயபிலிட்டி, அதுக்கு தாண்டியும் போகாது. Transferability of share.
The share of company are freely transferable except in case of a private company. So private company-ஆ இருக்கு, public company கிடையாது அப்படின்னும் போது ஷேர் என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்கோம், நமக்கு அது வேண்டாம்னா அதை யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியோ சேல் பண்ணிக்கலாம். அடுத்து மீனிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். The capital of the company is divided into small unit of fixed amount. So 1 crore தான் கேபிட்டல்னா நம்ம என்ன பண்றோம், அதை 20,000 ஷேரா பிரிக்கிறோம். அப்போ ஒரு ஷேர் வந்து 500 rupees. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது தான் நம்ம ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஷேரையே நம்ம என்ன சொல்றோம், 2 டைப்ஸா டிவைட் பண்றோம். ஒன்னு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இன்னொன்னு ஈக்விட்டி ஷேர். இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். Preference shares are the shares which are following to preferential rights over the equity share. ஸோ ஈக்விட்டி ஷேரை தவிர்த்து ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து அதிகப்படியா 2 ரைட்ஸ் இருக்கு. என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த கம்பெனி மூலமா லாபம் கிடைச்சாலும் சரி, நஷ்டம் கிடைச்சாலும் சரி, அந்த கம்பெனிக்கு நமக்கு ஒரு பிக்ஸ்டு அமௌண்டான டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா லைஃப் டைமுக்கு நமக்கு அந்த நம்மளோட ஷேர், நம்ம அந்த கம்பெனில ஷேர் வாங்கி இருக்க அளவுக்கு வரைக்கும் லைஃப் டைமுக்கு நமக்கு பிக்ஸ்டு அமௌண்ட் வந்து டிவிடெண்டா நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸ் towards the repayment of capital on winding up of the company. So கம்பெனியை வைண்ட் அப் பண்றாங்க, மூடுறாங்க அப்படின்னும் போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலை திரும்ப கொடுப்பாங்க. அடுத்து ஈக்விட்டி ஷேர் பாத்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் ஆர் தோஸ் ஷேர்ஸ் விச் ஆர் நாட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். These shares do not enjoy any preferential rights. ஓகேவா, இது வந்து ஒரு ஆர்டினரி ஷேர். இதுல வந்து என்ன ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட் எல்லாம் கிடையாது. ப்ராஃபிட் அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு டிவிடெண்ட் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் அப்படின்றது நம்ம ஷேர் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுக்காக நம்ம மெம்பர்ஸ்க்கு அந்த கம்பெனில இருந்து ப்ராஃபிட்டை கொடுக்கறது. அதே மாதிரி இது வந்து நம்ம ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ல பாத்தீங்கன்னா அது பிக்ஸ்டு அமௌண்ட். அவங்க லாபம் கம்மியா ஏர்ன் பண்ணா கூட அந்த பிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து அவங்க டிவிடெண்டா கொடுத்துட்டே இருக்கணும். இதுல வந்து அப்படி கிடையாது. அவங்க எவ்வளவு லாபம் ஏர்ன் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க. In case of winding up of a company, equity shareholders are paid after the payment or made to preference shareholder. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, preference shareholderக்கு எப்பவுமே ஒரு preference இருக்கு. என்னன்னா, அந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் நம்ம ஆர்டினரி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஓகேவா, ஷேர் கேபிட்டலோட டிவிஷன் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஆத்தரைஸ்டு கேபிட்டல். It means such capital as is authorized by the memorandum of association. It is the maximum amount which can be raised as capital. It is also known as registered capital or nominal capital. So authorized capital நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தோம்னா registered capital இல்லனா nominal capital அப்படின்னு சொல்றோம். இதுக்கு 2 மீனிங் இருக்கு. இப்போ authorized capitalனா என்ன, நம்ம நார்மலாவே ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ண போறோம் லீகலா அப்படின்னா நம்ம கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனோ கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்றத நீங்க காமர்ஸ்ல 11th படிச்சிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ, மேக்சிமம் கம்பெனியோட கேபிட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அந்த காலம்ல என்டர் பண்ணிருப்போம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1 crore அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த மாதிரி இதுல நம்ம 2 lakhs 3 lakhs அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் என் கம்பெனியோட நான் மினிமமா சொல்றேன் உங்களுக்கு, மேக்ஸிமம் 2 lakhs 3 lakhs அந்த மாதிரி எத்தனை crores அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல என்டர் பண்ணிருக்கிறது தான் ஆத்தரைஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் அவ்வளவுதான் நமக்கு கேபிட்டல் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணோம்னா ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். ஓகேவா, ஸோ அதான் ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல்னு சொல்லுவோம். அடுத்து issued capital. This represent that part of authorized capital which is offered for subscription. இப்ப நம்ம ஷேர் இஷ்யூ பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆத்தரைஸ் கேபிட்டல்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 lakh என்டர் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம அதுக்கு மேற்கொண்டு நமக்கு கேபிட்டல் இன்னும் நம்ம பெரிய லெவல்ல பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை அப்படி இல்லைன்னா நம்ம அதுல என்ன என்டர் பண்ணிருக்கிறோமோ அதுக்குள்ளேயே தான் நம்ம ஷேர் இஷ்யூ பண்ண போறோம். ஸோ 2 lakh நம்ம இஷ்யூ பண்ண போறோம் அப்படின்னா கம்பெனியோட விருப்பம். 2 lakhக்குமே ஷேரை இஷ்யூ பண்ணலாம், இல்லைன்னா 1 lakh கூட நம்ம என்ன பண்ணலாம், பப்ளிக்கு இந்த மாதிரி ஷேர் நம்ம கம்பெனி ஷேரை இஷ்யூ பண்ண போறோம், அதோட ரேட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி நம்ம இதுல 1 lakhக்கான ஷேர் எடுத்திருக்கோம்னு வச்சிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த 1 lakh நம்ம என்ன பண்றோம்னா இஷ்யூ பண்ண போறோம்.
ஸோ அந்த 1 lakh நம்ம 10,000 ஷேரா டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம கம்பெனியோட ஆத்தரைஸ் கேபிட்டல் 2 lakh இருக்கு. நம்ம அதுல என்ன பண்றோம், சரி 1 lakh மட்டும் நம்ம ஷேர் இஷ்யூ பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஆத்தரைஸ் கேபிட்டல்லே ஒரு பார்ட் தான் அந்த 1 lakh. ஸோ 1 lakh மட்டும் ஜென்ரல் பப்ளிக்கு நம்ம என்ன பண்றோம், ஷேர் வந்து 1 lakhக்கு இஷ்யூ பண்றோம். 10,000 ஷேரா இஷ்யூ பண்ணிருக்கோம். இப்போ ஒரு ஷேரோட விலை 10 rupees. ஸோ அதுதான் நம்ம இஷ்யூடு கேபிட்டல்னு சொல்லுவோம். அடுத்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். It refers to the part of issued capital which has been applied for and also allotted by the company. ஓகேவா? நம்ம 1 lakh ஷேர், அதாவது 10,000 ஷேர். ஓகேவா? அந்த ஷேரோட வேல்யூ 1 lakh. நம்ம மொத்தமே 10,000 ஷேரை இஷ்யூ பண்ணிருக்கோம். ஜெனரல் பப்ளிக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். நாங்க இந்த மாதிரி ஷேரை இஷ்யூ பண்றோம். ஒரு ஷேரோட rupees 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அதுல 1 lakh ஷேருமே அலாட் ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. அதாவது பப்ளிக் வந்து அந்த 1 lakh ஷேரையுமே வாங்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுல கொஞ்சம் கம்மியா கூட அவங்க வாங்கலாம். ஒரு 80,000 கூட நமக்கு அவங்க வந்து நமக்கு அப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளிகேஷன் பண்ணி நம்ம அலாட் பண்றது தான் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 1 lakh ஷேரை சப்ஸ்கிரைப் பண்றதுக்காக இஷ்யூ பண்ணிருக்கோம். அதுல 1 lakhமே கூட நமக்கு சப்ஸ்கிரைப் ஆகலாம், இல்ல அதுக்கு கம்மியாகவும் ஆகலாம். ஸோ எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சோ நம்மளும் அதை அலாட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது நம்ம இவ்வளவு இந்த ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம், இவ்வளவு சேல் பண்ணிருக்கோம் அப்படின்றது அதுதான் நம்ம சப்ஸ்கிரைப் கேபிட்டல்னு சொல்றோம். அடுத்து called up capital. It refers to that part of subscribed capital which has been called up by the company for payment. இப்போ நம்ம ஷேர் இஷ்யூ பண்ணிருக்கோம். அதாவது நம்ம இவ்வளவு ஷேரை ஜெனரல் பப்ளிக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். அதுல ஜெனரல் பப்ளிக் வந்து இந்த ஷேர்ல நாங்க வாங்குறோம்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்மள ஓகேன்னு சொல்லிட்டு அலாட் பண்ணிட்டோம். அதான் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். ஸோ நம்ம அலாட் பண்ணதுல மறுபடியும் அந்த பப்ளிக் என்ன பண்றோம், அவங்கள கால் பண்றோம். நீங்க வந்து நாங்க இந்த ஷேர் எல்லாம் உங்களுக்கு அலாட் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க வந்து அமௌண்ட்டை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றது தான் கால்ட் அப் கேபிட்டல். அடுத்து பெய்ட் அப் கேபிட்டல். இட் இஸ் தட் பார்ட் ஆஃப் த கால்ட் அப் கேபிட்டல் விச் ஹஸ் பீன் ஆக்சுவலி பெய்ட் பை தி ஷேர் ஹோல்டர். நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஜெனரல் பப்ளிக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் இல்லையா? அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, பதிலுக்கு பே பண்ணி அவங்களும் ஒரு ஷேர் ஹோல்டரா ஆயிடுறாங்க. அதான் நமக்கு பெய்ட் அப் கேபிட்டல். அடுத்து ரிசர்வ் கேபிட்டல். த கம்பெனி கேன் ரிசர்வ் அ பார்ட் ஆஃப் இஸ் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். இட் கேன் பி கால்ட் அப் ஒன்லி அட் தி டைம் ஆஃப் இஸ் வைண்டிங் அப். இட் இஸ் கால்ட் ரிசர்வ் கேபிட்டல். ஸோ ரிசர்வ் கேபிட்டல்னா என்னன்னா, இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees அப்படின்னும் போது கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல வாங்கிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்போ ஒரு 2 ரூபாய் வாங்குவாங்க. அடுத்து அலாட்மெண்ட் அப்போ ஒரு 3 ரூபாய் வாங்குவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கால்ல ஒரு 250, செகண்ட் கால்ல 250. இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஷேரை இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது லாஸ்டா ஒரு 1 ரூபியோ 2 ரூபியோ அவங்க வாங்காம அப்படியே நிறுத்தி வச்சுக்குவாங்க. எப்பனா அந்த கம்பெனி லாஸ்டா நம்ம வைண்ட் அப் பண்ணும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம ரிசர்வ் கேபிட்டல்னு சொல்றோம். அதாவது சப்ஸ்கிரைப் ஆன கேபிட்டல்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் 10 rupeesல ஒரு 2 ரூபியோ 1 ரூபியோ அப்படியே நிறுத்தி வச்சு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கும் போது வாங்கிக்கலாம்ன்றது தான் ரிசர்வ் கேபிட்டல். அடுத்து இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர். ஸோ ஷேர்லேயே 2 டைப்ஸ் பார்த்தோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஈக்விட்டி ஷேர் பத்தி. ஸோ ஈக்விட்டி ஷேரை எப்பெல்லாம் எப்படியெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். A public company may raise capital by issue of equity share through the following way. So mostly இது பப்ளிக் கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம், பிரைவேட் கம்பெனில. ஸோ ஒரு பப்ளிக் கம்பெனி ஈக்விட்டி ஷேரை எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, பப்ளிக் இஷ்யூ, பிரைவேட் ரீப்ளேஸ்மெண்ட், ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ. Public issue of equity share to the public through prospectus by a public company. It is called public issue. It includes initial public offer and further public offer. So public issue na enna, ஒரு general public இருக்காங்க இல்லையா? So third person அந்த general public நாங்க இந்த மாதிரி இந்த அமௌண்ட்ல உள்ள ஷேரை இவ்வளோ ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்றோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது தான் வந்து பப்ளிக் இஷ்யூ. ஸோ இதை எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் சொல்ல முடியாது, ஒரு இன்விடேஷன் மாதிரி. அதுல அந்த கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸோட பிரைஸ் அதை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஸோ அது மூலியமா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது தான் பப்ளிக் இஷ்யூ. அடுத்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட். Private placement means any offer to the equity shares or invitation to subscribe equity share or select group of person by a company other than by way of public offer through issue of private placement offer letter and which satisfy the conditions specified in section 42 of the Indian Company Act 2013. So private placement na enna, general public, third person க்கு issue பண்ணாம
அந்த கம்பெனி சர்க்கிள் அவங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, இல்ல அவங்க தெரிஞ்ச ஒரு குரூப்புக்கு, இல்ல இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இஷ்யூ பண்றது தான் பிரைவேட் பிளேஸ்மெண்ட். அடுத்து ரைட் இஷ்யூ. Issue of equity share to the existing shareholder of the company through a letter of offer is known as right issue. So right issue என்ன ஆல்ரெடி அவங்க நான் இப்ப சொன்னேன் இல்லையா 2 lakhக்கு வந்து அவங்க மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷன்ல என்ட்ரி பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது 1 lakhக்கான ஷேர் ஆல்ரெடி சேல் பண்ணிருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம்னு போது மறுபடியும் ஒரு 1 lakhக்கான ஷேரை இஷ்யூ பண்ண போறாங்க அப்படின்னும் போது ஆல்ரெடி அவங்க 1 lakh ஷேரை வாங்கியிருந்த ஷேர் ஹோல்டருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் அனுப்பி அவங்க ஷேர் ஹோல்டரே, பழைய ஷேர் ஹோல்டரே நீங்க ஷேர் வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறது தான் ரைட் இஷ்யூ. அடுத்து போனஸ் இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வரும்னா, ஒருவேளை அவங்க அளவுக்கு அதிகமா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களோட பழைய ஷேர் ஹோல்டருக்கு எந்த காஸ்ட்டுமே வாங்காம ஃப்ரீயா இஷ்யூ பண்றது தான் வந்து போனஸ் இஷ்யூ. இன்கேஸ் இது நமக்கு நிறைய ப்ராஃபிட் அந்த கம்பெனில கிடைச்சா இது நமக்கு நடக்கும். ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர். ஸோ ஈக்விட்டி ஷேர் என்ன ப்ராசஸ்ல இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, a company can issue shares as per the provision of India Companies Act as per the guidelines issued by Security and Exchange Board of India. So inviting subscription. A public company has to issue a prospectus and invite a general public to subscribe for his share. So நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ஜெனரல் பப்ளிக் தேர்ட் பர்சனை இன்வைட் பண்ணுவாங்க. ப்ராஸ்பெக்டர்ல ஷேரோட அமௌண்ட், ஷேரோட டீடைல்ஸ், எவ்வளவு ஷேர், கம்பெனியோட எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா இன்வைட் பண்றது, எங்களோட ஷேரை வந்து இஷ்யூ பண்றோம் நீங்க வாங்கிக்கோங்கன்னு இன்வைட் பண்றது தான் இன்வைட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்து ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். On the basis of the prospectus, application or deposited in a scheduled bank by the applicant along with application money within the time specified. Application money must be at least 5% of the nominal value of the share. ஸோ இது என்னன்னா, இந்த ப்ராஸ்பெக்டஸ் பாக்குற ஜெனரல் பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஓகேவா, இந்த ஷேர் உங்களுக்கு வாங்க போறீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் அமௌண்ட் இவ்வளோ. இப்போ 10 rupees ஷேர்னா மினிமம் அதுல 5% அப்ளிகேஷன் மணியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 10 rupees நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 rupees அப்ளிகேஷன் மணி அப்படின்னா, இப்போ ஜெனரல் பப்ளிக் யார் இந்த ஷேரை வாங்க போறாங்களோ அவங்க எத்தனை ஷேர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ எத்தனை ஷேர் அவங்க வாங்க போறாங்களோ அதுக்கான அமௌண்ட்டை அவங்க பேங்க் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸ்லயே கொடுத்திருப்பாங்க, என்ன பேங்க் டீடைல்ஸ் சொல்லிட்டு. ஸோ அது மூலியமா அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பெசிபிக் டைம் பீரியட் இருக்கு. ஸோ அது இஷ்யூ பண்ணி ஒரு 5 days 1 week அந்த மாதிரி அந்த டைம் பீரியட்குள்ள அவங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அடுத்து அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். When the minimum subscription stated in the prospectus has been subscribed for by the public, a company can allot share. For those whom shares should not be allotted, the application money will be refunded. If the minimum subscription is not received, all the application money received has to be refunded to the applicant. இப்போ 1 lakh வேல்யூ உள்ள ஷேர் பார்த்தோம்னா நமக்கு 10,000 ஷேர்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா, அதை டிவைட் பண்ணாங்கன்னா ஒரு ஷேர் 10 rupees டிவைட் பண்ணாங்கன்னா 10,000 ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அவங்க ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு மினிமம் எங்களுக்கு 8,000 ஷேர் ஆகுது சப்ஸ்கிரைப் ஆனாதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா அலாட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 8,000க்கும் கம்மியா வெறும் 4,000 5,000 ஷேர் தான் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, பப்ளிக் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து கம்பெனிக்கு வேலைக்கு ஆகாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, மினிமமே 8,000 ஷேர் ஆகுது அவங்க வாங்கியிருக்கணும். ஸோ அப்படி 8,000 ஷேர் ஆகுது நமக்கு இஷ்யூ ஆயிருக்கு, சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படின்னா அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தான் அலாட் பண்ணிக்குவாங்க. இப்போ 8,000க்கு யார் யார் அப்ளிகேஷன் மணி அனுப்பியிருக்காங்களோ அவங்களோட ஷேர் எல்லாம் அலாட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒருவேளை 8,000 கம்மியா மினிமம் ஒரு 4,000 5,000 ஷேர் தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இல்லையா. அவங்க 8,000 ஷேராவது இருக்கணும் அப்படின்றத என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் அப்ளிகேஷன் மணி அனுப்பிச்சாங்களோ அவங்களது எல்லாமே திரும்ப அனுப்பிடுவாங்க. அடுத்து, a company may issue equity share either for cash or for consideration other than cash. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்றாங்கன்னா ஒன்னு கேஷ்காக அவங்க கேபிட்டல்ல ரைஸ் பண்றதுக்காக, இன்னொன்னு வந்து கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ். ஸோ இதெல்லாம் எதுக்கு இருக்கும்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பெரிய மிஷினோ எக்யூப்மெண்ட்டோ ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணுவோம், அதை யார் சேல் பண்றாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் எக்யூப்மெண்ட் தேவை, அதை கொடுத்துடுங்க, அதுக்கு பதிலாக வந்து எங்களோட கம்பெனியோட ஷேர் நாங்க இவ்வளவு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு மிஷின் எக்யூப்மெண்ட் தேவை, அதை நம்ம பே பண்ணவும் முடியாது. அப்படி இருக்கும்போது ஷேர் அவங்க கிட்ட வித்து கேஷ் வாங்காம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கிக்கிறதா கன்சிடர் அதர் தென் கேஷ்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம கேஷுக்கு தான் நம்ம இஷ்யூ பண்றோம் அப்படின்னா அது 2 types தான் வாங்கிக்கலாம். ஒன்று வந்து இன்ஸ்டால்மெண்ட், இன்னொன்று
அட் ஒன் டைம், அதாவது லம்சம்னு சொல்லுவோம். மொத்தம் இப்ப 10 rupees ஒரு ஷேரோட விலைனா அந்த டைமுக்கு அந்த 10 rupees-யும் வாங்கிறது தான் லம்சம். இல்ல நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க போறோம்னா நான் ஆல்ரெடி சொன்னது. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது நம்ம இந்த மாதிரி ஷேர் இஷ்யூ பண்றோம்னு சொல்லிட்டு ப்ராஸ்பெக்டஸ் மூலியமா ஜெனரல் பப்ளிக்கு இன்ஃபார்ம் பண்றோம் இல்லையா, அப்ப அந்த ஜெனரல் பப்ளிக் நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ஷேருக்கு அப்ளை பண்றதா அப்ளிகேஷன் மணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்றோம். ஸோ அவங்க அப்ளிகேஷன் பண்ணதை நம்ம அலாட் பண்ணிடுவோம். அலாட் பண்ணிட்டு அவங்க மறுபடியும் அவங்க கிட்ட சொல்லுவோம் உங்க ஷேர் நாங்க அலாட் பண்ணிட்டோம், நீங்க அலாட்மெண்ட் மணி பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலாட்மெண்ட் மணி அவங்க பே பண்ணுவாங்க. அதுதான் வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். அதுக்கப்புறமா அலாட்மெண்ட் மணி பே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ 10 rupees ஒரு ஷேரோட விலை அப்படின்னா 2 rupees நம்ம அப்ளிகேஷன்லயே வாங்கிடுறோம். மிச்சம் 3 rupees அலாட்மெண்ட்ல வாங்கிடுறோம். அப்ப 5 rupees வாங்கியாச்சு. அப்ப மிச்சம் இருக்கிற 5 rupeesல தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் கால், அதாவது ஃபர்ஸ்ட் கால் மணி கேட்கிறோம் அவங்க கிட்ட. அதான் நம்ம தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 250 பே பண்ணுங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கால். அடுத்து த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கால் ஃபைனல் கால். இப்ப ஃபைனல் கால் நம்ம செகண்ட் கால்னு சொல்லுவோம், இல்ல ஃபைனல் கால்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனலா உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற அந்த 250 வாங்கிக்கிறோம். இதான் நமக்கு லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். After allotment, whenever the need arises, call can be made. Call is demanded by the company to the shareholder holding partly paid up by share to further installment toward the purchase price of share. So share அப்படின்றது once வந்து allotment பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்தடுத்து அலாட் பண்ணதுக்கு அப்புறமா அலாட்மெண்ட் மணி அடுத்து கால் மணிலாம் வந்து ஒரு சில கேப்ல அவங்க வந்து ஃபர்தரா கால் பண்ணி ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. There may be more than one call. So one call-க்கும் அதிகமா தான் இருக்கணும், ஒரேடியா வாங்கிடக்கூடாது. 1 or 2 call 3 call அப்படி கூட இருக்கலாம். This call can be differentiated by serial number such as first call, second call, third call. So first application, அடுத்த allotment, அதுக்கப்புறமா அவங்க அந்த எவ்வளவு அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறாங்களோ அப்ளிகேஷன் allotment கன்ஃபார்ம். ஸோ அதுக்கு அடுத்து வாங்குறத ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The last settlement will be the final call. So last எப்ப செட்டில்மெண்ட் பண்றாங்களோ அத final callனு சொல்லுவோம். The word and final will also be added to the last call. இப்ப நம்ம அப்ளிகேஷன் மணி வாங்கிடுறோம், அடுத்து அலாட்மெண்ட் மணி வாங்கிடுறோம். ஸோ மிச்சம் இருக்கிற 5 rupeesல 250 ஃபர்ஸ்ட் கால் மணியா வாங்கிரும். அப்ப மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது 250. ஸோ இந்த 250 நம்ம செகண்ட் கால்ல வாங்க போறோம் அப்படின்னா இந்த 250 தான் நமக்கு ஃபைனல் லாஸ்ட் அமௌண்ட். ஸோ அந்த லாஸ்ட் அமௌண்டா இருக்கும்போது நம்ம செகண்ட் கால் கூட என்ன பண்ணோம்னா ஃபைனல் அண்ட் செகண்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் அப்படின்றத வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் 1 month must elapse between 2 calls. ஸோ 2 காலுக்கும் நடுவுல கண்டிப்பா 1 month ஆவது கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அமௌண்ட் ஆஃப் 1 call should not be more than 25% of the face value of the share. இப்ப 10 rupees அப்படின்னா 25%ன்றது 2 rupees 50 paise. ஸோ ஒரு காலோட அமௌண்ட் வந்து 25%க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்து equity share may be issued for cash at par or at premium. When a company issues share at a price equal to the face value, nominal value, it is known as issue at par. When a company shares issue at price more than face value, the share is said to be premium. The excess is called premium. So என்ன பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1 lakh அமௌண்ட் உள்ள ஷேரை 1 lakh அமௌண்ட் கேபிட்டல்ல நம்ம ஷேர் கேபிட்டல்ல 10,000 ஷேரா பிரிச்சிருக்கோம். ஸோ 10,000னா ஒரு ஷேரோட விலை வந்து 10 rupeesன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 10 rupees அதாவது நாமினல் வேல்யூ ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். நம்ம அது என்ன சொல்லுவோம்னா 10 rupees நாமினல் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்னு சொல்லுவோம். ஸோ அந்த 10 rupees நம்ம அதே 10 rupeesக்கு சேல் பண்ணோம் இஷ்யூ பண்ணோம்னா அதை பார் வேல்யூன்னு சொல்லுவோம். இல்ல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு 2 rupees எக்ஸ்ட்ரா வச்சு 12 rupeesக்கு விற்கலாம் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம பிரீமியம் ஓகேவா நம்ம பிரீமியம் வேல்யூக்கு நம்ம ஷேரை சேல் பண்றோம் இஷ்யூ பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்தது ஃபுல்லாமே நமக்கு சம்ஸ் தான். ஸோ சம்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு எப்படிலாம் ஷேர் இஷ்யூ பண்றாங்க, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், பிரீமியம், டிஸ்கவுண்ட், ஃபோர் ஃபியூச்சர். ஸோ இதை பத்திலாம் நம்ம சம்ஸ் வைஸாவே பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ மஸ்ட். ஸோ அது பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாமே சம்ஸ் புரியும்.